நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு சூப்பராக. நல்லா இருக்கு. செமையாக இருக்கு. ஆக்ஷன் தான் நல்லா இருக்குண்ணா படம் பாருங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தரை பார்க்கலாண்ணே. செதுக்கிட்டாங்க அதில். தனுஷ் ஆக்டர் இருந்தால் வேறு லெவலு. தனுஷ் ஆக்டர் வேறு லெவலு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. படம் அருமையாக இருக்குண்ணா. உங்களுக்கு எந்த கேரக்டர்? எனக்கு டான்ஸ்னால பிடிக்கும். அது சூப்பராக எல்லா கேரக்டரும். கெட்டப் தான் அப்படி போகிறாங்க. கட்டப்பில் செம்மையாக இருக்குண்ணா. சாங்கு மியூசிக்கு சாங்கில் பட்டை கலப்பரி ஜி பிரகாஷ். ஆக்ஷன் தான். ஆக்ஷன் தான் படம் ஃபுல்லாக. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு நண்பா. சாங்கு தான் அப்படி பரவாயில்ல. சாங்கு படத்தோட சேர்ந்து தான் வருது. தனியாக பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி பட்டம் பயங்கரமாக இருக்குண்ணே. சூப்பராக இருக்கும் படம், நல்லா இருக்கு. சூப்பராக படம் பக்காவாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கேப்டன் மில்லர் படம் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஒரு அருண்மதேஸ்வரன் படம்னாலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி எதாவது சென்டிமெண்ட்? இந்த படத்தில் சென்டிமெண்ட்டுன்றத விட இது ஒரு ஒரு போராளி மாரி ஒரு கதை. அதனால் வந்து மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதை தான். மியூசிக்னா பக்காவா அதனால் அதிர விட்டுருக்காப்புல. அதனால எந்த ஒரு குறையும். சிவராஜ்குமார் கிளைமேக்ஸை நீங்கள் பாருங்கள், இதை சொல்லவே தேவையில்ல. எல்லாரோட நடிப்புமே இதில் பிரமாதமாக இருக்குது. கேப்டன் மில்லர் சரியான ஒரு மூவி தான். எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பாக பார்க்கணும். ஆக்ஷன் எல்லாமே ஆக்ஷன் தான், பயங்கரமாக இருக்குது. சென்டிமெண்ட்டும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. சாங்கு தெறிக்க விட்ட சாங்கு தான். அது கதையோடு வரதுனால கதையை பார்த்தா தான் சாங்கு நல்லாவே பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது. வந்து கரெக்டாக காட்டினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. செலவுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. கேஜிஎஃப்லாம் மிஞ்சிட்டு ஒரு மாதிரி தயாரிப்பும் சரி, இயக்குனரும் சரி, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஜீவி அண்ணா சொல்லவே வேணாம், அவர் ரொம்ப க்ளோஸ். இந்த ஆடியோ லேஞ்சில் அவரை பற்றி ரொம்ப பெருசாக பேசினார். உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஆமாம், இல்லை வட சென்னை வேறு, இது வேறு. இது வந்து இதில் ஒப்பிட முடியல. நல்லா இருக்குது. ஆமாம், இவர் நடிச்சாலே கெத்து தான், சொல்லவே வேணாம். இவரை பார்த்தாலே போதும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 2K கிட்ஸ் ஜென்ரேஷனில் ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணணும்னா கேஸ்ட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. கோயிலுக்குள்ளே இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாது, சாமியை கும்பிடக்கூடாது, அது எங்கே சாமி அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்கிற ஒரு படமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மக்கள் எல்லாரும் அனைவரும் சமம், ஜாதிங்கிறதே கிடையாது, அனைவரும் சமம், எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிற எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த படம் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லா சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நிறைய ஹீரோ இருக்காங்க. எல்லா ஹீரோக்கும் எல்லா கெட்டப்பும் போட்டால் எடுக்காது. ஆனால் தனுஷ் அவங்களோட வேறு மாதிரி எந்த கெட்டப்பு எந்த ரோல் கொடுத்தாலும் அதில் வந்து அவரோட ஒரு திறமையை காட்டிடுறாப்புல. ஃபஸ்ட்டு போலீஸ் கெட்டப் கொடுத்தாங்க, அதுலேயும் பயங்கரமாக இருந்தாப்புல. அடுத்து ஒரு போராளி கெட்டப்பு. அது அவரை தவிர இந்தமாரி ஒரு யாராலையும் நடிக்க முடியாது. அவருக்கு ஈடு அவர் மட்டும்தான். அதான் இந்த கேப்டன் மில்லர்ன்றது அவருக்கு வந்து உண்மையாலுமே அவர் கேப்டன் தான் நடிப்பில். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதுவும் சமூக சிந்தனையோட படம் தான். இதை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே பார்க்கலாம். அவங்கன்னு கிடையாது, எல்லாரும் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். படத்தை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணும். நாங்கள் இன்னொரு வாட்டி போய் பார்ப்போம் 2வது ஷோக்கு மறுபடியும். இப்போ